ஹலோ பொட்டோஸ், க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருக்க நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போதே நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவன் தான் அடுத்த கொலைகாரனாக இருப்பான், இந்த கொலை இதுக்காக தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை கெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்த அவங்க கண்டுபிடிக்காமல் விட்டாலே இந்த விஷயத்தை இவன் பார்க்காம விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பொண்ணை கொலை பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பிடிச்சா ஆமாம் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை இன்னொருத்தை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனை பிடிச்சா ஆமாம் சார் மன்னிச்சிருங்க நான் தான் கொன்னேன் அப்படின்னா அடுத்து இன்னொருத்தனை பிடிப்பாங்க. ஆமாம் சார் மன்னிச்சிருங்க நான் தான் கொன்னேன்னா டேய் ஒரு பொண்ணை எத்தனை பேருடா கொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா கடைசியில் இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு அந்த பொண்ணை யார் கொண்டான்னு கடைசியாக தெரிய வரும்போது அட பாவிகளா அப்படின்னு நம்மளுக்கே நினைக்க தோணும். இந்த படத்துலையுமே கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் அது தேவையா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் அதே மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. படம் பார்க்கும்போது ஒன்றா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது இல்லாமல் நண்பா நீ இதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அதை எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் தான் நண்பா எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனு. ஸோ மறக்காமல் லைக் அண்டு கமெண்ட் பண்ணிடுங்க. படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை கற்பழிச்சு அந்த பொண்ணோட வாயிலேயே கடப்பாறை வச்சு குத்தி ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கான். அவனை என்கவுண்டர் பண்ணியே தீரணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த கேஸை பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஏசிபி பார்த்தசாரதிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக காட்டுக்குள்ளே ஓடுறான். 4 கான்ஸ்டபிள் விரட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் ஜீப்பில் உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்காரு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் எல்லாரையும் அடிச்சு மண்டையை உடச்சு போட்டால் கிளைமேக்ஸில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து இறங்குறாரு. அவனை ஆன் தி ஸ்பாட்டில் என்கவுண்டரும் பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இறங்கி போகிறத காமிக்கிறாங்க. கரெக்டாக மாடியில் போய் ரூம் கதவை திறந்தா அங்கே ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை சைலன்சர் போட்ட கண்ணால் ஷூட் பண்ணி கொண்டுட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். மறுநாள் வழக்கம் போல் பிரேக்கிங் நியூஸ், நவ்யா சாஃப்ட்வேர் சொல்யூஷனோட எம்டி நவ்யா அவங்களோட வீட்டிலேயே கொடூரமாக இப்படி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. நம்ம கமிஷனர் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஏசிபி பார்த்தாவை கூப்பிட்டு இது ஹை ப்ரொஃபைல் கேஸ், மேலிருந்து எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக வருது, 48 ஹவர்ஸில் எனக்கு இந்த குற்றவாளிகளை நீங்கள் பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு டீம் அசைன் பண்ணியிருக்கேன், அந்த 4 பேரோட டீட்டெயில் அப்படின்னு காமிச்சா ஃபர்ஸ்ட் காமிக்கிறது கிரண். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செல் ஸ்பெஷலிஸ்ட்டு, மிகப்பெரிய ஹேக்கரு, உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பார். அடுத்து 2வது தாஸ், இவன் ஃபாரன்சிக்கில் எக்ஸ்பர்ட்டு, மோப்பு முடிச்சு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். 3வது தீப்தி, இவங்க பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் எக்ஸ்பர்ட்டு. அடுத்து 4வதா ரிஷி, இவர் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டீமு, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே இந்த 4 பேர் உங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படின்னா இந்த 4 பேரை வச்சு நம்மளுக்கு பிளான் எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து போவா, யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறான்னு எல்லாரோட லிஸ்ட்டு எடுத்தோம்னா வாட்ச்மேன், வேலைக்காரன், பால் போடுறவன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வருது. அதில் வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா 1 வாரம் லீவுன்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டு போயிருப்பான். அன்னைக்கு வேலைக்கார அம்மாவுமே சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுச்சு. அடுத்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சார் நவ்யா வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அவளை கொலை பண்ணியிருக்காங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியலை, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா கவலையப்படாதீங்க கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு க்ரைம் நடந்த வீட்டுக்கு போய் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது நம்மளுக்கு க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தா அங்கே போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே சிசிடிவி மாட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சிசிடிவியோட பயர் எல்லாம் பிடுங்கி கிடக்கு. அதே மாதிரி அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ளே இருக்க கிரில்டு கம்பி கல் இருக்குது. அப்போ அதை கழட்டிட்டு தான் சார் இங்கே இருந்து தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா யார் மேலேயாவது அப்படின்னு கேட்டால், சார் எனக்கு தெரிஞ்சு நவ்யாவோட புருஷன் தான் சார் அவளை கொண்டிருக்கணும், ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சா நம்ம நவ்யா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி புலம்புறாங்க. அம்மா இவன் சரியான சந்தேக பிறவியாக இருக்காம்மா, தயவுசெய்து நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னா நீ கவலைப்படாதம்மா 4 நாளில் நாங்களே வரோம் அப்படின்னா 4 நாள் கழிச்சு ஏம்மா நீங்கள் இன்னும் வரல, இது வரைக்கும் வாயில் பேசிகிட்டு இருந்தவன் இப்போ நீ அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான், தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வாங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் இவன் கொன்னே போட்டுருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மொத்த டீமும் கிளம்பி நம்ம நவ்யாவோட ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு இங்கே வராங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் உங்களுக்கும் நவ்யாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சானா, சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார், செய்யலை சார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது பொய், அவங்க அம்மாட்ட நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கினது படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகப்பட்டு அவங்களோட சண்டை போட்டிருக்கீங்க, அவங்கள அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், சார்
புருஷன் முட்டாட்டினா சில சண்டைகள்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக நான் தான் கொன்னேன்னு சொல்லுவீங்களா? இங்கே பாருங்கள், ஆஃபீஸ் சிசிடிவி அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் இங்கே தான் இருந்தேன், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தா அவர் ஆஃபீஸில் தான் இருக்கார். ஓகே, அடுத்து நம்ம எதை வச்சு செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சார் இங்கே பக்கத்தில் இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குது, இவங்க வீட்டை தாண்டி ஒரு சிக்னல் இருக்குது. 2 சிக்னலுக்கு இடையில் ட்ராவலிங் டைம் 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு மேலே ஏதாவது ஒரு வண்டி கிராஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக அவன் தான் சார் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காமிச்சா நம்ம நவ்யாவோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார் நான் கொலகாரனை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொன்னேன், நீங்கள் என்னைய கொலகாரன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் எல்லா எவிடன்ஸும் ஒப்படைச்சிட்டேன், நான் உங்கள் பேரில் கேஸ் போடுவேன், நான் என் லாயர்கிட்ட பேசணும் அப்படின்னு கோவமாக கத்துனா அங்கே ஒரு ஆட்டோ டிரைவரை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீ இப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு ஆட்டோ டிரைவரை கேட்டால், சார் இவர் கரெக்டாக அந்த நவ்யா சொல்யூஷன்ஸ் வாசல்லேருந்து என்கிட்ட வண்டியில் ஏறினார் சார். அடுத்து கோல்ட் சிட்டிக்கு போனோம் சார். சார் என்னை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் வந்தார் சார். அடுத்து சாரோட வீட்டுக்கு போக சொன்னார் சார். அடுத்து கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தார் சார். என்னை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அந்த ஆஃபீஸ்லேயே இறக்கி விட சொன்னார் சார். நான் இறக்கி விட்டேன். இப்போ நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னால், எஸ் நான் தான் கொன்னேன், புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோட பழகிட்டு இருந்தா எப்படி சார் கொல்லாமல் விட முடியும் அப்படின்னா, இல்லையே நாங்கள் விசாரித்த வரைக்கும் நவ்யா எல்லாரும் நல்லவங்க தானே சொல்கிறாங்கன்னா, சார் நானும் அப்படி தான் சார் நினச்சிட்டு இருந்தேன் உண்மை தெரிகிற வரைக்கும்னு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு. பொண்ணு பார்க்க வரும்போதே நம்ம நவ்யா பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போதே வருண்னு ஒருத்தனை லவ் பண்ணியிருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு தெரிய செஞ்சு இது பிரச்சனையாகக்கூடாது, அதனால் ஓப்பனாக நான் இப்போயே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் முன்னாடியே உண்மையை சொன்னதுனால கல்யாணத்துக்கு முன்னாடி யார் தான் லவ் பண்ணாமல் இருந்தா, எனக்கு கூடயே 2 லவ் அஃபேர் இருந்துச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே ப்ராட் மைண்டடாக இருக்கீங்க அப்படின்னு கல்யாணமாகி லைஃப் சந்தோஷமாக போகுது. ஹாலில் முதற்கொண்டு சிசிடிவி இருக்கிறதுனால நம்ம ப்ரைவசியே கெட்டு போகுதுன்னா, நாவால் உடனே சிசிடிவியோட வயரை பிடுங்கி விட்டுருப்பாரு. ஒரு நாள் நைட்டு அவங்களுக்கு மெசேஜ் வருதுன்னு சொல்லி ஃபோனை நோண்டிட்டு படுத்தா, யார் மெசேஜில் அப்படின்னா, வருண் தான் குட் நைட் மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னா, வருணா அந்த காலேஜில் பிரேக்கப் பண்ணேன் நீ அவன் தானே, முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வருண் ரொம்ப மாறிட்டானா, அவன் குட் நைட் சொல்லாதான் நீ தூங்குவியா அப்படின்னு 2 பேரும் கோவத்தில் படுத்துடுறாங்க. மறுநாள் விடிஞ்சிருந்துருச்சு பார்த்தா இவங்க வருணோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் கிட்டக்க வந்தோடனே, நான் வைக்கிறேன் வருண், நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன்னு ஃபோனை கட் பண்ணால் இவர் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகி சண்டை பெருசாகுது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பார்ப்பாரு, ஒரு ரிசார்ட்டில் 2 பேர் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. இவர் டென்ஷன் ஆகி அவங்களுக்கு ஃபோன் அடித்து, அம்மா எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால், நான் வீட்டில் தாங்க இருக்கேன்னா, ஹாலில் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா, இல்லைங்க அந்த மாதிரி டாக்குமெண்ட் எதுவும் இல்லையே. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே அவங்களுக்கு முன்னாடி இவர் வீட்டில் வந்து உட்காந்துருந்தா அந்த வருண் தான் வீட்லேயும் ட்ராப் பண்ணிட்டு போகிறா. இவர் ஃபோன் எடுத்து நோண்டி பார்த்தா ஃபோன்லேருந்து 20 லட்ச ரூபா வருணுக்கு அனுப்பியிருப்பாங்க. நீ எதுக்கு அவனுக்கு 20 லட்ச ரூபா அனுப்புன, அப்படி என்ன தான் அவனுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை ராகுல், நீ தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டு இருக்க, ஆம்பளத்தனம் குறைஞ்சா இப்படி தான் சந்தேகம் வருமா அப்படின்னு சொன்னால் கோவத்தில் நம்ம ராகுல் டப்புன்னு அரைஞ்சு போடுவார். இவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பையை வச்சுருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அவன் வீட்டுக்கு வந்தது தெரிஞ்ச உடனே என் ஸ்பை என்கிட்ட சொன்னோன்னே எனக்கு அதுக்கு மேலே டென்ஷன் தாங்கலை, என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். டக்குன்னு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வழியாக கீழே இறங்கி நேராக ஆட்டோ பிடிச்சிட்டு கன் வாங்குறதுக்காக போனேன். கன்னை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போனால் அவள் ரூமில் பெட்டில் படுத்து கிடந்தா. அவளை அங்கேயே சுட்டு கொண்டுட்டு திரும்பி ஆட்டோவில் ஏறி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள், நாளைக்கு கோர்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு அவரோட பாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. சார் கேஸ் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னா, ஓகே ரைட்டு, உங்களோட ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அவனை உள்ள தள்ளுறதுக்கு வழியை பாருங்கன்னா, கரெக்டாக நம்ம ரிஷி அங்கே வராரு. என்ன ரிஷி எங்கே போனேன், அவனை வண்டியில் ஏற்றுங்க, கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம்னா, தேவையில்லை சார், அவன் இந்த கொலையை பண்ணலை. என்னங்க சொல்கிறீங்க, எவிடன்ஸோடு பிடிச்சிருக்கோம், அந்த கொலையை பண்ணலைன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாருங்கள் சார் அப்படின்னு கொடுத்தா, காஸ் ஆஃப் டெத்து அவங்க மூச்சு திணறி கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க இறந்த டைமும் 5 மணி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கன்ஷாட்டே நடந்திருக்கு. அப்படின்னா செத்து போன ஒரு பொண்ணை தான் இவன் சுட்டே கொண்டிருக்கான். அப்போ அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை கிழிச்சு போடுங்கடா, மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம்னா, சார் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவனை நம்ம இன்னும் விசாரிக்கவே இல்லை அப்படின்னா, ஏன் எப்படி அவன் மிஸ் ஆனா அப்படின்னு கேட்டால், சார் அவனோட ஃபோனுக்கு நாங்கள் டயல் பண்ணி பார்த்தோம், ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருந்துச்சு, அந்த சமயத்தில் தான் இவன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதுனால அவனை அப்படியே விட்டாச்சு சார்.
இப்போ ஃபோன் பண்ணி பாருங்கன்னா ஃபோன் ரிங் போது. நம்ம நவ்யா கேஸ் விஷயமா விசாரிக்கணும், நீங்கள் உடனே கிளம்பி வாங்கினா. சார் நான் சர்ஜரி முடிச்சு இன்றைக்கி தான் சார் வீட்டுக்கு வந்தேன், கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வர்றேன் சார் அப்படின்னு அவர் ஃபோனில் சொல்கிறாரு. நேராக அவரை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சார் நவ்யா இறந்த அன்னைக்கு தான் சார் எனக்கு சர்ஜரி, அதனால் என்னால் வர முடியலை சார், 4 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சார் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, அவர் கொடுக்குற மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஃபோனில் விசாரிக்கிறாங்க. இவர் அன்றைக்கி அங்கே தான் இருந்தாரா, சர்ஜரி நடந்துச்சான்னு கேட்டால், ஆமாம் சார் 3 o'clock வந்து சர்ஜரிக்காக டைமிங் கொடுத்துருந்தாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு, இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு. அப்போ இவர் சொன்ன எல்லா எவிடன்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கன்னா, சார் எனக்கு சர்ஜரிக்காக தான் சார் அவள் கொடுத்துருந்தா. அதே மாதிரி அன்றைக்கி எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த பணம் எனக்கு ரெடியாக வேண்டிய இடத்துல கொஞ்சம் லேட் ஆகும், ரெடி ஆனோடனே உனக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் சார் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது மறுபடியும் டெட் எண்டில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, நம்ம ரிஷிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். இவர்கிட்ட ஆல்ரெடி கேஸை பற்றி கேட்டிருப்பாங்க. அம்மா நீ பத்திரிக்கையில் போடுறதுக்கு ஏன்ட்ட டீட்டெயில் கேட்காத, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு அப்படியே தலைவலியில் நேரில் போய் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனால், என்னாச்சு ஏன் டென்ஷனாக இருக்கேன்னா, இல்லை டெட் எண்டில் நிற்கிறோம் அப்படின்னா, நான் அஃபிஷியலாக ஜேர்னலிஸ்ட்டாக கேட்கல, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக கேட்குறேன், நீ என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்சதை உனக்கு சொல்கிறேன்னா இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதில் நீ முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க ரிஷி. நம்ம ராகுல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஸ்பை அங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அந்த ஸ்பையை நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிங்களா, அன்றைக்கி வீட்டுக்கு வந்தது யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோம்னா, ஆமால அந்த விஷயத்த மறந்தே போயிட்டோன்னு அந்த ஸ்பையை தூக்குறாங்க. அவனோட ஃபோட்டோவை காமிச்சா நீ யாருன்னு கரெக்டாக அடையாளம் சொல்லுவியானா, கண்டிப்பாக சொல்லுவேன் சார்னா. ஃபஸ்ட்டு ராகுலோட ஃபோட்டோவை காமிச்சா, சார் இவர் தான் சார் எனக்கு இந்த வேலையை கொடுத்தவரே அப்படின்னா, அடுத்து நம்மளுக்கு வருணோட ஃபோட்டோவை காமிச்சா, சார் இவன் தான் சார் அப்படின்னா ஓங்கி அரைஞ்சிட்டு, அன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான், அவன் அன்னைக்கு வந்தான்னு சொல்லி சொல்கிற, உண்மையை சொல்கிறான், யாரா வந்தான்னு கேட்டால், சார் இங்கே பாருங்க சார் அப்படின்னு அவன் மொபைலில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து காமிப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வருண் தான் வீட்டுக்குள்ளே போயிருப்பான். போகும்போது இவன் ஃபோட்டோவை எடுத்து வச்சுருப்பான். அந்த ஃபோட்டோவை இவன் முன்னாடியே காமிச்சிருக்கலாம், ஏன் காமிக்கலன்னு எனக்கும் புரியலை. சார் ராகுல் எப்படி சிசிடிவியை காமிச்சு ஏமாத்தினோ அதே மாதிரி வருணும் இப்படி ஏமாத்திருக்கா சார் அப்படின்னு நம்ம வருணை விரட்டி பிடிக்க போனால், அங்கே அவரோட அடியாட்களாக இருப்பாங்க. எல்லாரையும் அடித்து தூக்கிட்டு நம்ம வருணை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா, மரியாதையை உண்மையை சொல்லு, ஏன் நவ்யாவை கொன்ன அப்படின்னு கேட்டால், சார் நவ்யாவை நான் காலேஜ் படிக்கும்போதே லவ் பண்ணேன், அப்போ அவளோட ஒரு நாள் ரிசார்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரிசார்ட்டில் ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக ஒன்றா குளிச்சுட்டு ரூம்குள்ளே வந்தோடனே அப்படியே ஒன்றா இருக்கலான்னு ட்ரை பண்ணி ரொமான்டிக்காக நம்ம வருண் கிட்டக்க வந்தால், நம்ம நவ்யா டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்றாங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருண் அப்படின்னு சொன்னால் அவர் டென்ஷன் ஆகி, அதுக்காக தாண்டி நானே உன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன், என்ன கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லி தள்ளி விட்ற அப்படின்னா, அங்கேருந்து தப்பிச்சு பொழைச்சி வெளியே வராங்க. அதோட பார்த்தீங்கன்னா வருணுக்கு இவங்களுக்கும் இருந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காலேஜோட கெட் டுகெதரில் மறுபடியும் நான் நவ்யாவை பார்த்தேன். அங்கே போய் நவ்யாட்ட போய் பேசுகிறாரு. நவ்யா தயவுசெய்து நடந்ததுக்கு மன்னிச்சிரு, இப்போ உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ஏற்கனவே அந்த கில்ட்டோடையே இருக்கேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சு மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஷேர் பண்ணி மறுபடியும் நம்ம நவ்யாவும் மன்னிச்சு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் குட் நைட்டு குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புனா, என்னடா மெச்சூர் இல்லாமல் இப்படி அனுப்பிட்டு இருக்க, எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு காலையில் உட்காந்து சிரிச்சு ஃபோனில் பேசும்போது தான் நம்ம ராகுல் பார்த்துட்டு டென்ஷன் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா நவ்யா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் வேணும், நான் வீட்டுக்கு வரவா அப்படின்னா, வீட்டுக்கு வேணாம் பக்கத்தில் இருக்க ஹம்மிங் பேர்ட் காஃபி ஷாப்புக்கு வா, அங்கே வச்சு பேசலான்னா அங்கே வராங்க. நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அர்ஜென்ட்டாக எனக்கு 50 லட்ச ரூபா அதுக்கு பணம் தேவைப்படுது, 30 லட்ச ரூபா என்கிட்ட ரெடியாக இருக்குது, நீ ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தேன்னா நான் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொடு நவ்யா அப்படின்னு சொல்லும்போது உடனே மொபைல் எடுக்கிறாங்க. அவருக்கு 20 லட்ச ரூபா மொபைல்லே ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நவ்யா அப்படின்னு கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறப்ப தான் நம்ம ராகுல் வெளியே இருந்து பார்த்துடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நவ்யா இறந்து போன அன்னைக்கு காலையில் இவர் ஃபோன் பண்ணியிருப்பார். ஃபோன் பண்ணிவிட்டு, நவ்யா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பு, பேங்க்கில் வந்து ஷூரிட்டி கேட்குறாங்க, 1 கோடி ரூபா லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், நீ வந்து ஷூரிட்டி சைன் போட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு லோன் சாங்ஷன் ஆகிடும், ப்ளீஸ் நவ்யா இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணு அப்படின்னு கேட்டால், என்னால் முடியாது, உன்னால் ஏற்கனவே எனக்கு தேவையில்லாத பெரிய பிரச்சனை, உன்னை நான் ஏன்டா மறுபடியும் பார்த்தேன்னு சொல்லி நினைக்கிறேன், தயவு செய்து இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத வரும், என்னை விட்டுரு அப்படின்னு கோவமாக டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சிடுறாங்க. இவர் மறுபடியும் ஃபோன் அடித்தாலும் ஃபோனை கட் பண்ணி விட்டா, ஏன் ஃபோனே அவள் கட் பண்ணி விட்ற, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவளை கொன்னாவது நான் அந்த ஷூரிட்டியில் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு அவள் வீட்டுக்கு போனேன் சார். நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த செஞ்ச அப்படின்னு சொன்னால், இவர் டோரை லாக் பண்ணிவிட்டு
மரியாதையாக சொல்கிறேன், எனக்கு ஷூரிட்டி பேப்பரில் கையெழுத்து போடுனா என்னால் முடியாதுன்னா காலேஜ் டயத்துலேயே உன்னை அடையணும்னு சொல்லி நினச்சேன். சரி, மிஸ் ஆகிட்ட. இப்போயாவது உன்கிட்டருந்து ஒரு 1 கோடி ரூபாயாவது நான் ஆட்டையை போட்டணும்னு பிளான் பண்ணால் என்ன 20 லட்சத்தோட தப்பிச்சு போகலான்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்னு அவங்கள கழுத்தை நெரிச்சு சவத்தோட தூக்கி நிப்பாட்டினா கரெக்டாக வாசலில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. இவர் டக்குன்னு என்னைக்காவது தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன், அன்னைக்கு ரிசார்ட்டில் வச்சுருந்த கேமரா இங்கே பாரு அப்படின்னா அவங்க ட்ரெஸ் மாத்திரத்தை ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ வெளியே வராமல் இருக்கணும்னா வந்தவங்கள சீக்கிரம் டேக்கிள் பண்ணி உடனே வெளியே அனுப்பு, அதுவும் புருஷனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடும்னு பக்கத்தில் இருக்க பாத்ரூமில் போய் அவர் ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நவ்யா வந்து கத்துற சவுண்டு கேட்குது. வருண், என்னைய காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தா திறக்க முடியல. டக்குன்னு பாத்ரூமோட கிரில்லை கழட்டிட்டு அவர் சுற்றி வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அவங்கள காணோம். நேராக மாடி ரூம் ஃபுல்லாக தேடி பார்த்தா அவங்க பெட்ரூமில் அவங்க இறந்து கிடக்காங்க. கையை பிடிச்சி பார்த்தா பல்ஸ் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து நான் தப்பிச்சு போயிட்டேன் சார். இந்த ஹாஸ்பிட்டல் சர்ஜரி என்னன்னு கேட்டால் நான் நவ்யாவை போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி போனேன். அங்கே போய் கார்டு டிக்ளைன் ஆகிடுச்சு, நான் போய் கேஷ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கேஷ் எடுக்க வெளியே வர மாதிரி தான் சார் இங்கே நவ்யாவை பார்த்து இந்த கையெழுத்து வாங்கணும்னு வந்தேன். மறுபடியும் சர்ஜரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே போய் அட்மிட் ஆகிட்டேன் சார். நவ்யாவை மிரட்டி காசு வாங்குறது தான் சார் என்னோட பிளானு. அவளை கொன்னா எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது? சத்தியமாக நான் கொல்லலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வருண் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. இவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க நவ்யா கழுத்தில் இருந்த கைரேகையும் இவரோட கைரேகையும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணால், சார் மேட்ச் ஆகுது சார், இவரோட இடது கையையும் வச்சு செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், இன்னொரு கைரேகை இந்த இடது கை ரேகை கிடையாது சார், அது வந்து ஒரு பெண்ணோட ரேகை அப்படின்னா அப்போ இதில் ஏதோ ஒரு பெண்ணு சம்மந்தப்பட்டிருக்காங்க, கண்டிப்பாக வீட்டு வேலைக்காரியாக இருக்குன்னு வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு விசாரித்து கைரேகையை செக் பண்ணால் அவங்களோட கைரேகை இல்லை, பால்காரரோட ஒய்ஃப் வருவாங்க அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க, அவங்களோட கைரேகை இல்லை. சார், இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அம்மா அப்பா கரெக்டாக நம்ம ஃபோன் அடித்து 1/2 மணி நேரத்தில் வந்து நின்னாங்க, எப்படி சார் அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்டால், உடனே பார்த்தா வண்டி ஹைதராபாத்துக்கு விடுங்கன்னு நேராக நம்ம நவ்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அம்மா அப்பாட்ட போய் கரெக்டாக கேட்குறாங்க, வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகும், நீங்கள் எப்படி 1/2 மணி நேரத்தில் வந்தீங்க, உண்மையை சொல்லுங்கன்னா, சார் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், நவ்யா இப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க நேரில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானு. கரெக்டாக அன்னைக்கு தான் சார் நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருந்தோம், நீங்கள் வரும்போது தான் ஃபோன் அடிச்சிங்க, அதனால தான் சார் கரெக்டாக 1/2 ஹவர்லேயே நாங்கள் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ரைட்டுன்னு நம்ம பார்த்தா ஒரு விஷயம் வெளியே கிளம்பி போனால், ஒரு செகண்ட் ரிஷி சார் 1 நிமிஷம் அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா அப்பாவோட அனிவர்சரியோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. சார், இவங்களுக்கு கல்யாணம் 22 வருஷம் தான் ஆகுது, ஆனால் நவ்யாவோட வயசு 24, எப்படி சார் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவை திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் ஷாக்கில் இருக்காங்க. தூக்குடா இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்கார வச்சா, நம்ம நவ்யா அம்மாவோட கைரேகையை செக் பண்ணா, சார் இவங்க கைரேகை மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொன்ன உடனே மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் நவ்யாவை கொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவ்யா எங்கள் பொண்ணு கிடையாது, எங்கள் அண்ணனோட பொண்ணு. எங்கள் அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி நவ்யா பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு இவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதில் பாதி சொத்து அவள் புருஷனுக்கும் மீதி சொத்து இவளை வளர்த்தவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் 2-3 தடவை நவ்யாட்ட இதுக்காக கையெழுத்து போட வர சொன்னோம், அவளும் இந்தா வரேன் அந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்காக வராமே எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்தா. அன்னைக்கு கரெக்டாக நேரில் போனோம்னா நம்மளுக்கு காலிங் பெல் அடித்தோன்னே இவங்க போய் கதவை திறந்தா அங்கே வர்றது நம்ம அப்பாவும் அம்மாவும் தான். வாசல்லையே நிற்க வச்சு, நீங்கள் தயவுசெய்து கிளம்பி போங்க, நான் அர்ஜென்ட்டான ஒரு முக்கியமான பிரச்சனையில் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் போங்கன்னா நாங்கள் உள்ளே வரோம் அதுக்கப்புறம் பேசலான்னு இவங்க கரெக்டாக உள்ளே வராங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ப்ளீஸ் கிளம்பி போங்கன்னா, நாங்கள் கிளம்பி போனோம்னா இந்த பத்திரத்தில் கையெழுத்த போடு அப்படின்னு சொன்னால், நான் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்காமல் இந்த டயத்தில் பத்திரத்தை கேட்குறீங்களேனா, நீ எங்களுக்கு பத்திரத்தில் கையெழுத்த போடாமல் எத்தனை தடவை தான் ஏமாற்றிட்டே இருப்ப, மரியாதையாக கையெழுத்த போடுறியா இல்லையா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு கொஞ்சமாவது வளர்த்த பாசம் இருக்கா பொண்ணு மேலே? உங்களுக்கு வளர்த்த பாசம் இல்லைனாலும் எனக்கு இருக்குது, உங்களுக்காக சொத்து இல்லை என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு பத்திரத்தில் கடகடன்னு எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தோடனே அவங்க அம்மா சந்தோஷமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கழுத்தை நெரிச்சு அங்கே சவத்தில் ஏற்றுனா அவங்க கத்துறாங்க, வருண் என்னையை காப்பாற்று, வருண் என்னையை காப்பாற்றுனா, பாத்ரூமில் எவனோ ஒளிஞ்சிருக்கான், டக்குன்னு போய் பாத்ரூம் கதவை பூட்டியா அப்படின்னா அவங்களோட அப்பா போய் பாத்ரூம் கதவை வெளியே சாத்திடுறாரு.
இவங்களை தள்ளி விட்டுட்டு மாடிக்கு தப்பிச்சு ஓடுற நம்ம நவ்யா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து 100க்கு டயல் பண்ணி ஐ எம் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து அடித்து அவங்கள பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த சேலை எடுத்து இவங்க கழுத்தில் கட்டி ஃபேனில் இழுத்து இவளை தூக்கு போடுற மாதிரி கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனில் மாட்டி இவங்க இழுத்து அவங்கள அப்படியே தொங்க விட்டுறாங்க. பிடிச்சி இழுத்து கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வாசலில் போலீஸ் ஜீப் வந்துடுது. அதை பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டு இவங்க தப்பிச்சேன் போலச்சுன்னா பத்திரத்தை தூக்கிட்டு பேக் டோர் வழியாக வெளியே போயிடுறாங்க. இதுதான் சார் நடந்த உண்மை அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டமில் வந்தது உண்மை தான். இவங்க சொன்ன மாதிரி கழுத்து நெறிப்பட்டு மூச்சு அடைச்சதுனால தான் அவங்க இறந்துருக்காங்க. நம்ம ரிஷி கரெக்டாக உள்ளே வந்தவர் சொல்கிறாரு, சார் இவங்க சொல்கிறது உண்மை தான். இவங்களை பற்றி அந்த ஏரியாவில் விசாரித்து இவங்க அண்ணனையுமே இவங்க தான் கொண்டிருக்காங்க. அவர் ஆஸ்பத்திரியில் கடைசி நேரத்தில் சாகிறதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் நவ்யா பேரில் எழுதி வச்சுட்டாரு. அதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரிப்போர்ட்டை முடிச்சிடுறாங்க. நம்ம ரிஷியோட கேர்ள் ஃப்ரெண்டு ரிஷியை வர சொன்னோம்னா, இங்கே எதுக்கு என்ன வர சொல்லியிருக்க, இது என்ன இடம், இவங்களாம் யார் அப்படின்னு கேட்டால், இங்கே நிற்கிற பொண்ணுங்க எல்லாமே ரேப் விக்டிம்ஸு, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்தது நம்ம நவ்யா தான் அப்படின்னு சொன்னோம்னா, நீ என்ன சொல்கிற, இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னா நான் அதனால தான் இந்த கேஸில் அதிகமாக ஆர்வம் காட்டினது, இதுக்காக இவங்க அவார்டும் வாங்கியிருக்காங்க, இவங்க கடைசியாக போட்ட ஹியூமன் ரைட்ஸ் கேஸ்னால தான் இவங்களுக்கு இப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, அதனால தான் உனக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு உன்னை வர சொன்னேன். இவங்க ஏகப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் போட்டிருக்காங்களே, அதில் நீ எதை சொல்கிறேன்னா இப்போ கடைசியாக போட்ட கேஸு அப்படின்னு சொன்னால் நம்ம ரிஷி ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. இவங்க கரெக்டாக 100க்கு கடைசியாக டயல் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் டயல்டு நம்பர் எல்லாமே எடுத்தப்போ கடைசியாக வருணோட நம்பர் மட்டும்தானே இருந்துச்சு அப்படின்னு உடனே அவங்களோட ஃபோன் நெட்வொர்க் கம்பெனிக்கு போய் நம்மளுக்கு நவ்யாவோட லாஸ்ட் டயல்டு லிஸ்ட் ஃபுல்லாகவே எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க செக் பண்ணிவிட்டு, சார் டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிருக்கு, என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது சார், இங்கே மேனேஜரை பார்த்து பேசுங்க அப்படின்னா, மேனேஜர் இங்கே ஆஃபீஸில் இல்லைன்னு அவரோட வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு இவர் போகும்போதே வழியில் நம்ம ரிஷியை மடக்கி அவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணி கரெக்டாக கத்தியால் குத்த போகும்போது அங்கே கரெக்டாக நம்ம பார்த்தா வந்துடுறாரு. வந்து இவர் அடித்து காப்பாற்றினா என்ன ஆச்சுன்னு கேட்டால், சார் நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லா விக்டிமும் உள்ளே இருக்காங்கன்னா இப்போ என்னை அட்டாக் பண்ண அனுப்புனது யார், எனக்கு சம்திங் ஏதோ தப்பாக இருக்குது சார், அதனால் நான் அந்த மேனேஜரை பார்த்தா எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு அந்த மேனேஜர் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த மேனேஜர் அங்கே இறந்து கிடக்காரு. அங்கே அவர் சூசைட் நோட்டு எழுதி வச்சுட்டு செத்துருக்காரு. நம்ம ரிஷி அதோடு நிற்காம இவரை அடிக்க வந்த அடியாளுக்கு யாருன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போகிறாரு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷியும் அவங்களோட டீமும் மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பார்த்தா வராரு. என்ன 4 பேர் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, கோர்ட்டுக்கு போகணும், அவங்க எல்லாரையும் வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் அவங்க எல்லாரும் தேவையில்ல, நீங்கள் ஒரு ஆள் இருந்தாலே போதும் அப்படின்னா நம்ம பார்த்தா மிரண்டு போய் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கீழே போய் நம்ம விவரமாக பேசுவோம் சார் அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, ஒரு கதை சொல்லவா சார், ஒரு பொண்ணை கொடூரமாக கெடுத்து கொன்னுட்டாங்க, உடனே ஒரு சீரியஸான போலீஸ் வந்து அந்த விக்டிமை என்கவுண்டர் பண்ணி கொன்னுட்டாரு, ஊரே அவரை பாராட்டுது, ஆனால் அது ஃபேக் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹியூமன் ரைட்ஸில் ஒரு கேஸ் வருது அப்படின்னு காமிச்சா ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து இவருக்கு என்கொயரி வந்திருக்கும், உங்களுக்கு அகேன்ஸ்டாக எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, கூடிய சீக்கிரம் அந்த எவிடன்ஸோடு நாங்கள் வரோம், உங்களை கண்டிப்பாக உள்ளத்துக்கு போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஹியூமன் ரைட்ஸில் சொல்கிறாங்க. இங்கே ரிஷி கேட்குறாரு, சார் அரசியல்வாதி தலைவர்கள் அப்படின்னு யாருக்குமே தலைவணங்காத நீங்கள் ஒரு ரேப் கேஸில் ஃபேக் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், இதை யாருக்காக பண்ணீங்க, இவ்வளவு சின்சியர் ஆஃபீஸரில் நாங்கள் நினச்ச நீங்கள் இப்படி ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் உண்மையை சொல்கிறாரு. நான் யாருக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேலே வந்தேனோ, யாருக்காக இந்த அளவுக்கு சின்சியராக உழைச்சேனோ, அவங்களுக்காகவே நான் இப்படி தப்பானவனை மாற வேண்டியதாகிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி விக்கி தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி விக்கி வந்து இவரை பார்த்து ஆஃபீஸில் அழுகிறாரு, நான் மன்னிச்சிருந்தா, நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டே செஞ்சுட்டேன்னா, என்னடா பண்ண, உண்மையை சொல்கிறான் நடந்ததுன்னு கேட்டால், அவர் போதையில் காரில் வரும்போது அங்கே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நடந்து வருவாங்க, அண்ணே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சுனே வாங்கனே போவோன்னு சொல்லி சொல்லும்போது இவர் காரை விட்டு இறங்கி அவரை அடித்து மண்டையை உடச்சிட்டு அந்த பொண்ணை அங்கேயே கெடுத்து கடப்பாரை எடுத்து வாயிலேயே குத்தி கொடூரமாக கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஒடியாந்துடுறாரு. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடப்பாரை எடுத்து போட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு.
நம்ம நவ்யாவுக்கு ஃபோன் அடிச்சு, அக்கா இப்படி பண்ணிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி அழுதா, நீ உடனே பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுறா, நான் இப்போ டெல்லியில் இருக்கேன்டா, உடனே வர முடியாது, நான் வந்துட்டு என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் தம்பியை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் அந்த பையனோட கைரேகை வேற கடப்பாறையில் இருந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு, அவன் தான் விக்டிமு அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கவுண்டர் பண்ணிட்டேன். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா நவ்யா ஹியூமன் ரைட்டில் என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இது ஃபேக் என்கவுண்டர்னு சொல்லிட்டு, அதுக்கு எவிடன்ஸாக அவளே வர்றது இருந்ததுனால எப்படியாவது இவளை கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். எதிர்பாராமல் அதுக்கான வாய்ப்பு அன்னைக்கு எனக்கு அமைஞ்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவ்யா 100க்கு டயல் பண்ணோன்னே அந்த டயலை கரெக்டாக லோக்கல் ஸ்டேஷனுக்கு மாற்றி விட்டுருப்பாங்க. அந்த லோக்கல் ஸ்டேஷனில் அன்னைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பிட்டு அந்த கான்ஸ்டபிள் பேசுகிறாரு, சார் இப்படி 100லேருந்து எமர்ஜென்சின்னு சொல்லி வந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் போய் பார்க்க முடியுமாண்ணா, யோ அந்த லீவில் இருக்கேன்னு தெரியுமில, யார் ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள அனுப்பிவிடு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா 5 minutes நியர் அப்படின்னு இருக்குது. சரி இப்போ 5 நிமிஷம் தானே என்னன்னு சொல்லி போய் பார்ப்போன்னு இவர் அங்கே வாசலுக்கு வந்து பார்க்குறாரு. அதை கேட்டுட்டு தான் இவங்க அம்மாவும் அப்பாவும் தப்பிச்சு போகிறது. உள்ளே வந்து பார்த்தா எங்கேயுமே யாரையுமே காணோம். மாடியில் ரூமில் போய் பார்த்தா இவங்க தூக்கு போட்டு தொங்க விட்டுட்டு அந்த சேலையை அப்படியே விட்டுட்டு போனதுனால இவங்க பெட்டில் விழுந்து மூச்சு திணறிக்கிட்டே கிடக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம பார்த்தா, பாத்தியா விதிய, உன்னை நான் கொல்லணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் நீ என்கிட்ட எவ்வளோ அழகாக மாட்டியிருக்கேன்னு. ஆமாம், நான் 100க்கு டயல் பண்ணால் போலீஸ் வரும்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் என் மரணமே என் முன்னாடி வந்து நிற்கணும்னு நான் எதிர்பார்க்கலைன்னா அவங்கள அப்படியே தலானியை வச்சு மூச்சு நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு நம்ம பார்த்தா. அங்கே கீழே கிடந்த மொபைலை எடுத்து அதில் இருந்த லாஸ்ட் டயல்டு நம்பரையும் டெலீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எதிர்பாராத விதமாக நவ்யாவோட கேஸு ஏன்ட்டே வந்துச்சு. கரெக்டாக அவன் ஹஸ்பண்டை அவன் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி நான் உள்ளே தள்ளிடலான்னு நினைக்கும் போது நீ தேவையில்லாமல் ஒன்று ஒன்றா நோண்டுன்னு, சரி உன்னைய முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த அடியாட்களை அனுப்புனேன். கடைசியில் ஏன் அப்புறம் காப்பாற்றுனீங்கன்னா, உன்னைய கொன்னா அடுத்து இந்த கேஸில் சிபிஐ வந்துச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேனேஜரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆளை அனுப்பிட்டேன். ஆனால் அப்படி இருந்தும் நீ இதை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் இவரை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு கரெக்டாக அதே இடத்துல தூக்கிட்டு போய் உட்கார வச்சா, என்ன என்னையவே என்கவுண்டரா அப்படின்னு கேட்டால் 4 பேர் சுற்றி நின்று கண்ணை தலைக்கு மேலே வச்சுருக்காங்க. உண்மைதான் சார், நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான், ஆனால் என்ன நாங்கள் 4 பேர் கண்ணை வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு ஆள், இது தப்பு இல்லை, நியாயமாக ஒரு விளையாட்டு விளையாடுவோம், உங்களோட கண்ணை கட்டிட்டு உங்கள்கிட்ட ஒரு கண்ணை கொடுக்குறோம், நீங்கள் கரெக்டாக எங்களை ஷூட் பண்ணிவிட்டு நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்கன்னா உங்களை விட்டுறோம், இல்லை நீங்கள் மிஸ் ஆகிடுச்சுனாலோ இல்லை கண் கட்ட அவுத்திங்கனாலோ ஒரு செகண்டை கூட யோசிக்காமல் நான் உங்களை சுட்டுருவேன் அப்படின்னு இவரோட கண்ணை கட்டிட்டு ரிஷி இவர் கையில் ஒரு கன்னையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவங்க 4 பேர் டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவரும் கண்ணை வச்சு சுற்றி கண்ட மாணிக்கு சுடுறாரு. சுட்டுட்டு என்ன யாருமே செத்த மாதிரியே சவுண்டு கேட்கலன்னு கரெக்டாக கண்ணை திறந்து பார்த்தா அங்கே இறந்து கிடக்கிறது இவரோட தம்பி விக்கி. நம்ம ரிஷி சொல்கிறாரு, நாளைக்கு ஹெட்லைன்ஸ் என்னன்னு தெரியுமா சார், தப்பு செஞ்சதுக்காக சொந்த தம்பின்னு கூட பார்க்காம சுட்டு கொன்ன பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சார் சூப்பரா அப்படின்னு சொன்னால், உங்கள் யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன்டா, என் தம்பியவே என் கையால் கொள்ள வச்சிட்டிங்களே அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும் சார் நீங்கள் எங்களையும் இது சம்மந்தப்பட்ட யாரையும் உயிரோட விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு கண்ணை தூக்கி கரெக்டாக அவர் தலையில் வைக்கும்போது நம்ம ரிஷிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் அவர் அப்படியே அமைதியாக வாட் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே நம்ம பார்த்தா சிரிக்கும்போது அப்படியே டு பி கண்டினியூடு அப்படின்னு போட்டு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை கேட்கும்போதே நீங்களே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. அப்படி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.